இன்றைக்கு இந்த 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 கருத்து வந்து வாழ்க்கைக்கு இந்த 2 செய்தி சொல்றதா நான் விரும்புறேன். சில சமயத்துல இன்றைய உலகம் வந்து பிரித்து பார்க்கும் உலகம். கடவுள் வந்து ஒன்றுபடுத்தும் உலகம். கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைக்குள் அணைக்கிறது போல உங்களை அணைத்துக்கொள்ள ஆசைப்பட்டேனே என்று கடவுள் கதறுகிறதை இயேசுவின் வார்த்தைகளிலே பார்க்கிறோம். ஆனால் இங்கு இருக்கிற உலகம் விரட்டி அடிக்கிற உலகம். விரட்டி அகதி என்றும், புலம்பெயர்ந்தவர் என்றும், திருடன் என்றும், கொள்ளைக்காரன் என்றும், பணக்காரன் என்றும், ஏழை என்றும், மேல் ஜாதி என்றும், கீழ் ஜாதி என்றும், மேல்தட்டு வர்க்கம் என்றும், கீழ்த்தட்டு வர்க்கம் என்றும், பணக்காரன் என்றும், ஏழை என்றும், முதலாளி என்றும், தொழிலாளி என்றும் பல வகையில் கூறுபடுத்தி ஒவ்வொருவரையும் பிரித்து வைத்து வகுப்புவாதமாக அல்லது வந்து தொழில் ரீதியாக அல்லது வந்து இன ரீதியாக மொழி ரீதியாக பிரித்து பார்த்து பிரித்து பார்த்து பிரித்து பார்த்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போகிற உலகமாக நாம் இருக்கிறோம் இல்லைங்களா? அதான முக்கியம். அதான் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. போப் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் மரித்தபோது எத்தனை பேர் அவருக்கு ரத்தம் குடிக்க துடித்தார்கள். நான் ரத்தம் தருகிறேன், நான் ரத்தம் தருகிறேன், அத்தனை பேர் விழுந்தார்கள். எதற்காக? அவர் சொந்த ஊர்க்காரர், நம்ம ஊர்க்காரர் என்றா? போலந்து மக்கள் வந்தாங்களா? இத்தாலி மக்கள் வந்தாங்களா? பிரான்ஸ்காரர் வந்தாங்களா? எல்லாரும் வந்தார்கள். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்று. நமது தந்தை சுடப்பட்டார், அவரை காக்க வேண்டிய நம்முடைய கடமை என்று அத்தனை பேர் ஓடி வந்தார்களே. துன்பத்தில் உதவுகின்ற ஒவ்வொருவரும் நண்பன் தான். அதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த பகுத்தாளுகின்ற பிரித்தாளுகின்ற கொள்கை வேறுபாட்டை நாம் மறந்து போவோம். அது வந்து ஒரு கருத்தாக நான் பார்க்குறேன். அது வகையில் இன்னொரு வகையில் பார்க்கலாம். சில சமயத்தில் வந்து இப்போ இந்த தேமானியர்கள் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வருகிறது ரொம்ப அழகான காட்சி. அதில் வந்து முதுபெரும் தந்தையர்கள் என்று அப்ரஹாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு என்று தொடக்க நூல் சொன்ன போதும் அந்த தொடக்க நூலை தாண்டி போகிறது. நிறைய சமயத்தில் நாம் கிழித்த கோடு நமக்கு சிறையாக விடக்கூடாது. நாம் வகுத்து கொண்ட ஒரு சில சட்டத்திட்டங்கள் நம்மை சிறையெடுத்து விடக்கூடாது. நம்முடைய சிந்தனைகளை சிறைகிடித்து பறக்க உலகளாவிய சிந்தனையாக, பரந்துபட்ட சிந்தனையாக, எல்லோருக்குமான சிந்தனையாக நம்முடைய சிந்தனை அமைய வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது, ஒருபோதும் நாம் மறுதளித்து விடக்கூடாது என்பது இந்த புத்தகம் நமக்கு தெரிந்த வாழ்வினுடைய மிகப்பெரிய பாடமாக உணர்கிறேன்.